இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய 7 காரியங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய 7 காரியங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 40, 1 பேதுரு 2:2 எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:38, 40. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். 1 பேதுரு 2:2. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இங்க பாக்குறோம், முதலாவது காரியம், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, மெய்யான மனம் திரும்புதலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் உள்ளவராக இருக்கணும். ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன் நம்ம அநேகர் சொன்னாலும், இன்றைக்கு சபையில பார்க்கும்போது மெய்யான மனம் திரும்புதல் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம். ஏன்னா வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கும் கள்ளத்தனமான மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல். ஏன்னா அப்பப்ப அந்த டைம் மனம் திரும்பிட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்வது. அப்போ அதனால்தான் சொல்லு தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, மெய்யான மனம் திரும்புதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில நம்முடைய வெளியரங்கமா நம்ம நடிக்க முடியும், ஆனா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தா, ஏதோ ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருந்தோமானால் அதை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியவே முடியாது. இன்னைக்கு பிசாசு அநேகரை இப்படிதான் என்ன பண்றான், உள்ள கொண்டு வந்துடுறான். முழுமையா மனம் திரும்பி இருக்கவே மாட்டாங்க. முழுமையா மனம் திரும்பாததுனால, ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷமும் கூட மனம் திரும்பு அப்படிங்கிற சுவிசேஷத்தை விட இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உன்னை மேன்மையாக வைப்பார், இந்த மாதிரி சுவிசேஷம் போறதுனால அவங்களுக்குள்ள மெய்யான மனம் திரும்புதலின் அந்த ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. அப்போ முந்தைய காலங்கள்ல நம்முடைய ஆண்டவரே முதல் பிரசங்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் அவர் பிரசங்கிச்சிருப்பாரு. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், ரிப்பன். அப்போ இன்னைக்கு கால போக்குல பாத்தீங்கன்னா சுவிசேஷமே மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நேசிப்பார், பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார், உயர்த்துவார், இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள மெய்யான மனம் திரும்புதல் வருகிறது இல்லை. இதனால என்ன காரியம் நடக்குதுன்னா, கொஞ்ச நாட்கள் இருப்பாங்க, அடுத்து பின்மாற்றத்துக்கு நேராக போயிடுவாங்க. அப்போ முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்குள்ள மெய்யான மனம் திரும்புதல் இருக்கா? ஏதோ ஒரு பாவத்துல நான் கட்டப்பட்டு இருக்கிறேனா? ஏதோ ஒரு விஷயம் என்னை மேற்கொண்டு, ஏன்னா நம்ம எந்த காரியத்துல நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோமோ, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அடிமைப்பட்டிருக்கிறானோ அதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு காரியம் என்னை மேற்கொண்டு ஜெயிக்குது அப்படின்னா அந்த காரியத்தை குறித்து நான் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி அதுல இருந்து நான் விடுதலை பெற்று கொள்ளாமல் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. அப்போ மெய்யான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ஊழியர்களா இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில மெய்யான மனம் திரும்புதல் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை அடைய முடியாது. அதான் பேதுரு எழுதுறாரு, நீங்க வளரும்படின்னு சொல்லி 2ஆம் வசனத்துல எழுதுறாரு. ஆனா அதுக்கு முன்பதான் சொல்றாரு, எல்லாத்தையும் ஒழித்து விட்டு, சில காரியங்களை ஒழித்து விடாமல் வேரோடு பிடுங்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ மெய்யான மனம் திரும்புதல் வேண்டும். அடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அங்க பேதுரு சொல்றாரு, இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கிறார் பேதுரு அங்க வந்த யூதர்களுக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாரும் இதை செய்யறாங்க, நானும் இதை செய்யறேன். உலகத்தாரை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தரிக்க கூடாது.
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா, நான் இங்க பேர்லயே பார்த்துருப்பேன் டேவிட் வெங்கட் அப்படின்னு. ஏன்னா அந்த பேர் நான் எதுக்காக என்னன்னா, நான் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடு வச்சிருந்தேன். ஊழியத்துல ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தாலும் ஏன் இந்த டேவிட் வெங்கட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கேன்னா, நான் இப்படி இருந்த ஆண்டவர் அறியாம என்ன ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய சொந்தக்காரங்க, எங்க மாமா பசங்க எல்லாருமே ரொம்ப நேசிப்பாங்க. என்னை படத்துக்கு கூட்டு போறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுவாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 4-5 முறை அவங்க ட்ரை பண்ணாங்க. நான் உனக்கு எல்லாம் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு பேசினாலும் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஏன்னா சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்ற போதிக்கிற நானே போய் சினிமா பார்த்து கொண்டு வந்தா அது தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் கேள்வி கேட்பார். வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆனா ஒரு போதும் நான் உடன்பட்டது கிடையாது. ஏன்னா நாம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? அந்தரங்க வாழ்வின் வெற்றியே அரங்க வாழ்வின் வெற்றி. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பாத்திரம் உள்ள சுத்தமா இருந்தா வெளிப்புறமும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் உட்புறத்தை சுத்தமாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது நீ என்ன பண்ண, வெளியே இன்னைக்கு வெளிப்புறமான சுத்தத்துல நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனா உட்புறமான சுத்தத்துல ஆண்ட மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்முடைய உள்ளான மனுஷன்ல எந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது, எந்த அளவுக்கு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். சபையில ஒண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்த உடனே ஒண்ணு, ஊழியக்காரங்களை பார்த்த உடனே ஒண்ணு, அப்படி வாழ்கிறோமா? அல்லது எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம இருக்கிறோமா? காலம் சென்ற பில்லி கிரஹாம் அவர்களுடைய மகன் சொன்ன ஒரு காரியம். பில்லி கிரஹாம் பல லட்சங்களை தேவன் பக்கமாக திருப்பின ஒரு தேவ மனிதன். பில்லி கிரஹாமுடைய பையன் இன்னைக்கு ஊழியம் செய்றாரு. அவர் சொன்ன ஒரு காரியம், என் அப்பா அறையிலையும் ஒண்ணுதான், அங்க அரங்கத்திலயும் ஒண்ணுதான். எங்க அப்பா வீட்டுல எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மீட்டிங் இருப்பாரு. மீட்டிங்ல எப்படி தேவனுக்கு உண்மையா பரிசுத்தமா சாட்சியா இருக்கிறாரோ அதே போலதான் குடும்பத்திலும் அவர் சாட்சியா இருந்திருக்காரு அப்படின்னா. அவருடைய மனைவிக்கு முன்பதாகவும் அவர் சாட்சியா இருந்திருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு அப்படி பிரித்திருக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மையுள்ள ஜீவியம், பரிசுத்த ஜீவியத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிறோமா? ஏன்னா செத்த மீன் என்ன பண்ணும்? ஆற்றுடைய அந்த வேகத்துல ஓட்டத்துல அடித்து கொண்டு போகும். ஆனா உயிருள்ள மீன் போராடும். இன்னைக்கு உலகமே ஃபுல்லா தலைகளா இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமா இருப்பேன். ஞானஸ்நான உடன்படிக்கை என்ன? நான் தேவனுக்கு கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன். உலகத்தின்படி பாவத்துக்கு நான் மறித்தேன், உலகத்திற்கு நான் மறுத்திருக்கிறேன், என்னுடைய மாம்சத்திற்கு நான் மறுத்திருக்கிறேன். அதுதான் ஞானஸ்நான உடன்படிக்கையின் அடையாளம். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ மெய்யான மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கை இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்கணும். சபை இதற்காக பொறுப்பெடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சர்ச்சுக்கு ஒரு 2-3 நாள்ல அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுக்கறது கிடையாது. அவங்கள நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிலீவரா, அவங்களுக்கு நல்ல ஒரு மெய்யான மன திரும்பலை பற்றியோ ஞானஸ்நானத்தை பற்றியோ அநேக இடங்கள்ல போதிக்காம, ஏதோ நம்ம ஒரு ஆத்மா வந்துருச்சு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்குள்ள இன்னும் பார்த்தோன்னா சுயம், இன்னும் சில மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதிகமா இருக்கும். அதனால அவங்களால எழும்பி பிரகாசிக்க முடியாது. அவங்க எப்பவும் சபையாருக்கும் போதவருக்கும் ஒரு முள்ளாகத்தான் காணப்படுவாங்க. அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணணும்? சரி செய்ய வேண்டும். அப்போ மெய்யான மனம் திரும்புதலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் நம்ம உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவதற்கு. அடுத்து 2வது அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் யாருன்னா ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். 2வது காரியம், ஆரோக்கியமான அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கு. ஆதி திருச்சபைய பாரம்பரியம் தாக்கினது, துருபதேசம் தாக்கினது. ஆனா இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆவியானவர் கொடுத்த உபதேசம் தான் இந்த அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து போதித்தது, அப்போஸ்தலர் போதித்தது, இதுதான் நமக்கு அஸ்திபாரம்.
இந்த அஸ்திபாரத்தை தவிர வேற எந்த அஸ்திபாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வஞ்சிக்கிற போதகங்கள் அதிகம். என்ன வேணாலும் நம்ம பாவம் செய்யலாம், ஆனா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், நம்ம ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ரீசெண்டா இன்னொரு டாக்டரின் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பத்தி பேசுறதை விட பணத்தை பத்தி தான் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாரு. உண்மைதான், பணத்தை பத்தி நிறைய காரியம் சொன்னாலும் ஆனா பாதாளத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அங்க போயிடக்கூடாது. அவ பாருங்களேன். அப்போ எப்படி எல்லாம் ஜனங்களை என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல நம்ம நல்லா வாழணுங்கிறத பேசினாருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பரலோகத்துக்கு ஏற்றவனாய் வாழும்படி இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறத குறிச்சுதான் அவர் அதிகமா போதித்தார். அப்போ இந்த மாதிரி வஞ்சிக்கிற பிரசங்கங்கள், நயவஞ்சகமான பிரசங்கங்கள், கட்டுக்கதைகள், அப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல ஆண்டவர் எச்சரிச்சிருக்கிறாரு, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு. அப்போ ஆரோக்கியமான உபதேசம், அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம் இது அப்படின்னா நம்முடைய வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களையும் சேர்த்து நம்ம புதிய ஏற்பாடு முழுவதுமே அப்போஸ்தலர் 2 இந்த 42 இருந்து வெளிப்படுத்த விசேஷம் கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லாமே அப்போஸ்தல உபதேசம் தான். ஏன் இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா, ஏன்னா தேவனுடைய வார்த்தை சரியாக வாசிக்கிறதே கிடையாது. இந்த பிரசங்கம் அவங்க பிரசங்கம் இப்படிதான் கேட்கறாங்களே தவிர தனிப்பட்ட ரீதியில உட்கார்ந்து தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல தியானிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வஞ்சிக்கப்பட்டு போய்விடுறாங்க. அப்போ அப்போஸ்தல உபதேசத்தில் இந்த ஆதி திருச்சபைய பாரம்பரியம், ஏன்னா யூத பாரம்பரியம் யூதர்கள் என்ன பண்ணாங்க, விருத்த சேதனம் பண்ணாதான் இது ரட்சிக்கப்படுதுன்னு சொல்லி அனைவருக்கு போதித்தாங்க. அதை ஆவியானவர் உடைத்தார். அடுத்து மனுஷ கற்பனை, இப்படி இருந்தாதான் ரட்சிப்புன்னு சொல்லி மனுஷன் கட்டளை போட்டான். அதையும் ஆவியானவர் உடைத்தார். அப்போ இந்த பாரம்பரியத்தின் ஆவிய கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அப்போ கிருபை உபதேசம் நமக்கு தெரியும், கிரேஸ் டாக்டரின், எப்படி வேணாலும் வாழலாம், இயேசு மன்னிப்பார், அரவணைப்பார், ஆற்றி தேற்றுவார், உன்னை மன்னித்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது கிருபை உபதேசம். அடுத்து பார்த்தா செழிப்பின் உபதேசம், உன்னை பணக்காரனா மாத்துறதுக்காக தான் இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது செழிப்பின் உபதேசம். எப்பவுமே உனக்கு வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். இன்னைக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா உபத்திரவங்களால பின்வாங்கினவர்களை விட கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவங்களால பின்வாங்கினவர்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்கள் அதிகம். நல்லா இருப்பாங்க, அப்பா அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துல நல்லா இருப்பாங்க. ஒரு பாடல் ஃபேமஸ் ஆனாலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துல நன்மை பெற்றதுக்கு அப்புறம் செய்யற காரியம் எல்லாமே தப்பாவே இருக்கும். ஏன்னா அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில உயர்வு வந்தா உயர்த்துகிற கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அந்த உயர்வை பிடித்து கொண்டு கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைங்கிற மாதிரி. அப்போ நம்முடைய ஆண்டவரை பிடிச்சுக்கணுமே தவிர ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிட்டு கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, விட்டுற கூடாது. அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ உபதேசத்துல நிலைத்திருக்கிற சபைதான் வளர்ச்சி அடையும். உபதேசத்துல நிலைத்திருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஏன்னா உபதேசத்தை மாற்றினவர்கள். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ இந்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றி உபதேசத்தை மாற்றி ஜனங்களுக்காக தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக உபதேசத்தை மாற்றினவர்கள் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை இழந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த சில மகிமையான காரியங்களை, விசேஷமான காரியங்களை இழந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம சரியாக இருக்கணும், அப்போஸ்தல உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து அதே வசனத்துல அப்போஸ்தலர் 42 பார்க்கும்போது அந்யோன்யத்திலும், அதாவது ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த 2:42 திரும்ப வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும். அந்யோன்யத்திலும், அதாவது அந்யோன்யம்னா ஐக்கியம், ஃபெலோஷிப். பிரசங்கி 4:12 பாக்குறோம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அதாவது 3 நூல் சேர்ந்த அந்த நூல் என்ன பண்ண முடியாது, சீக்கிரமா அதை அறுக்க முடியாது.
சீக்கிரமா அதை அறுக்க முடியாது, அருந்து போகாது அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை முதலாவது தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். அந்த முதல் நூலா நான் சொல்றேன், தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். ஏன்னா தேவனோடு எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக ஜெயத்தின் மேல ஜெயம் பெற முடியும். ஜாய்ஸ் மேயர் இப்படியா சொல்றாங்க, நம்ம அநேக முறை தோற்று போவதற்கு காரணம், வெற்றி அடையாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனோடு சரியாக நேரத்தை செலவிடாததுதான். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவ சமூகமே நம்மை வளர்க்கும் இடம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு தேவ சத்தத்தை கேட்டு நம்ம பழகணும். அப்போ தேவனோடு சரியான ஐக்கியம். எப்படி தேவனோடு சரியான ஐக்கியம் இருக்கிறதுனா ஜெபம். அதுதான் ஜெபம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, வாசிப்பது, ஆராதனை, சபைக்கு வருவது, கூட்டங்களுக்கு போவது, வீட்டில் இருக்கிற ஜெப கூட்டம். எதற்காகனா தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக. இன்னைக்கு தேவனின்றி நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய சுயத்தினாலாம் நம்ம ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. அப்போ முதலாவது தேவனோட நமக்கு ஐக்கியம் சரியாக இருக்கணும். அடுத்து ரெண்டாவது தேவ ஊழியனோடு நமக்கு ஐக்கியம் சரியாக இருக்கணும். ஆதி திருச்சபை தேவனோட ஐக்கியமா இருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது ஊழியக்காரனோட ஐக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சபை மேய்ப்பனோட நமக்கு சரியான ஐக்கியம் இருக்கா? எத்தனை பேர் ஆவிக்குரிய தகப்பனை காயப்படுத்தி இருக்கிறோம்? நமக்கு வசனத்தை போதித்து நம்மை பலப்படுத்தினா நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை நம்ம வேதனைப்படுத்தி இருக்கிறோமா? உங்கள் மேல ஆவிக்குரிய ஊழியக்காரர், நம்ம மேல ஆவிக்குரிய ஊழியக்காரன் மனஸ்தாபமா இருக்காரா இல்ல மன சந்தோஷமா இருக்கிறாருங்கிறத யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்லலாம், என்னோட ஆவிக்குரிய தகப்பன் சரியில்லைன்னு அவர் காயப்படுத்துறாரு அப்படின்னு. அவர் காயப்படுத்தினா தவறாக இருந்தாலும் அதை கர்த்தர்கிட்ட தான் ஜெபிக்கணுமே தவிர மற்றவங்கள்ட்ட சொல்லி ஊழியக்காரருக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை நம்ம நேசிக்கணும். நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், நான் 2 பேருமே சொல்லுவேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் வெஸ்லியாவை பத்தி நான் சொல்லுவேன். அப்புறம் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் எங்களோட அரியலூர்ல பைபிள் வாழ்க்கை நடத்துறாங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் எப்பவுமே கனப்படுத்துவேன். காரணம் என்னன்னா, நமக்கு ஒன்றுமே இல்லாதப்ப, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாதப்ப நமக்கு வசனத்தை போதித்து நம்மை நடத்தினவர்கள் அவங்கதான். நம்முடைய சரீரப்பிரகாரமான பெற்றோரை போல ஆவிக்குரிய பெற்றோர் அவங்கதான். அவங்க உங்களை காயப்படுத்தினாலும் நீங்க அவங்கள நேசித்து கனப்படுத்துறது உங்களுடைய கடமை. கர்த்தர் அதை கேட்பார். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை, உன்னுடைய ஊழியக்காரன் நீ கனம் பண்ணினியா, நீ அவரை சந்தோஷப்படுத்தினியா? பிலிப்பி சபையை பத்தி பவுல் எழுதுறாரு, எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே அப்படின்னு. அப்போ நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? நம்முடைய சபையை பார்த்து ஊழியக்காரன் அப்படி கர்த்தர்ட்ட சாட்சி கொடுப்பாரா? அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஆவிக்குரிய தகப்பனை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஏன்னா அது ஆசீர்வாதமாய் முடியாது நம்ம வாழ்க்கையில. அப்போ தேவ ஊழியக்காரனோட நமக்கு சரியான ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய சபை மேய்ப்பனோட நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது சக விசுவாசிகளோடு. இன்னைக்கு மற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோட நமக்கு சரியான ஐக்கியம் இருக்கிறதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபை அதிகமா தாக்குற ஒரு ஆவி என்ன அப்படின்னா குறை சொல்லுகிற ஆவி. சாத்தானுக்குள்ள இருந்ததுதான் அந்த ஆவி. அவன் இரவும் பகம் குற்றம் சாட்டுகிறவன். அவருடைய தனிப்பட்ட ஊழியன்னு குறை சொல்வதுதான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரதருடைய ஆவி சரியில்லை, இந்த சிஸ்டருடைய ஆவி சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. அப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்படி குறை சொல்லுகிற ஆவி கிரியை செய்து இதனால தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியல. நன்றா செபிக்கக்கூடிய ஆட்கள் கூட, கடந்த நாட்கள் ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, இதை நான் போன தடவை ஜூம் மீட்டிங்ல சொன்னேன். நல்ல ஆவிக்குரிய சகோதரி, நல்ல ஊழியம் செய்றாங்க. ஆனா அவங்கள பத்தி சில தவறான காரியங்களை பேசி பேசி போதகர்கிட்டே அந்த காரியங்கள் போய் அவங்க தற்கொலை எண்ணத்துக்கு நேராக போகக்கூடிய அளவுக்கு போனாங்க. ஆண்டவர் கிருபையா அந்த சகோதரிக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வெளியே வந்து இன்னைக்கு அவங்க நல்லா ஆவியில வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள்ட்ட சொன்ன காரியங்கள், என் மூலமா சொன்ன காரியங்கள் அத்தனையும் நடந்து கொண்டு வருகிறது. தேவனுக்கே மகிமை. அப்போ பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டவங்களே தற்கொலை எண்ணத்துக்கு போகிற அளவுக்கு குறை சொல்கிற ஆவி கிரேசத்தை கொண்டு வருகிறது. இது வெளியே தெரியல. அநேக சபைகள் மறைமுகமா உடைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா இந்த ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால. அப்போ நம்முடைய நாவினால யாரை பற்றியும் கர்த்தர் வருமளவும் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்ல நமக்கு கர்த்தர் அதிகாரமே கொடுக்கல. தவறானவர்களா இருந்தா கர்த்தர்ட்ட முறையிட்டு ஜெபிக்கணுமே தவிர அவங்களை காயப்படுத்தி அப்படி செய்வது தேவ சித்தம் அல்ல. அப்போ சக விசுவாசிகளோடு நமக்கு சரியான ஐக்கியம் இருக்கணும்.
இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா நம்ம இருக்கிறோமா? ஆதி திருச்சபையை குறிச்சு பாருங்க, அது ஒரு சவால். திரளான கூட்டம் ஒரே மனமும் ஒரே ஐக்கியமா இருந்தாங்களாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்க, 10 பேரும் ஒரு 10 கோணங்கள்ல சிந்திக்கிறாங்க. ஆதி திருச்சபை அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் வந்துச்சு. சில திருச்சபைகள்ல வாக்குவாதங்கள் இருந்தா வந்தாலுமே அவங்க முடிந்த அளவுக்கு ஐக்கியத்தை என்ன பண்றாங்க, பலப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கடந்த நாட்கள்ல நான் இந்த ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு வந்து யூதன் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதியரோடு சாப்பிட மாட்டாங்க, ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. யாக்கோபிடத்துல இருந்து எருசலேம்ல இருந்து ஆட்கள் வர வரைக்கும் பேதுரு வந்து புறஜாதியரோட சாப்பிட்டாராம். பர்னபா, பேதுரோட டீம் எல்லாம் புறஜாதியரோட இருந்தாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாயம் பண்ணாங்க. நாங்க எல்லாம் சாப்பிடல, அப்படிலாம் நாங்க இருப்போமா அப்படின்லாம் பேசினவங்க. பவுல் வந்து பாத்தீங்கன்னா முகமுகமா எதிர்க்காரு பேதுருவை. பேதுரு வந்து அப்போ சாதாரண ஆள் கிடையாது. இயேசுவோடு இருந்த முதல் சீஷன். இந்த கல்மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு பெரிய சபையவே, கிட்டத்தட்ட பீட்டர் வேகனர் எழுதுறாரு, 1,00,000 விசுவாசிகளை பேதுரு நடத்தினாராம். எருசலேம் தலைமை சபையில பேதுருக்கு 1,00,000 விசுவாசிகள் இருந்தாங்க. அவ்வளவு பெரிய பாஸ்டர், பெரிய அப்போஸ்டல் யாருன்னா பேதுரு. பவுல் வந்து அப்பதான் வந்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்கள் ஆகியிருக்கலாம். ஆனா பவுல் முகமுகமா எதிர்க்கும் போது பேதுரு வந்து என்ன பண்ணல, அதை அப்படியே மனசை வச்சுக்கிட்டு, நீ இப்ப வந்தவன், நீ என்ன பேசலாமான்னு சொல்லி பேசல. அவங்க ஐக்கியமா இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம்னா 2 பேதுரு 3:15 பேதுரு எழுதுறாரு, நம்முடைய பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அநேக வெளிப்பாடுகளை அப்படி பேசியிருக்கிறான், வருகை பற்றி பேசியிருக்கிறான், உபதேசம் பற்றி பேசுகிறான்னு எழுதுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், துளி அளவு கூட அவங்களுக்குள்ள கசப்புகள் இல்லை. நான் பெரியவன், நீ பெரியவங்கிற கசப்புகள் இல்லை. பவுல் எழுதுறாரு தன்னுடைய நிருபத்துல, தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் யாக்கோபு, யோவான். அப்ப பவுல் தூணுங்கிறாரு, பேதுரு வந்து பிரியமான சகோதரனாகிய பவுல் அநேக வெளிப்பாடுகளை பெற்றவன், ரொம்ப ஸ்பெஷலான ஆள்னு சொல்லி எழுதுறாரு. எனக்கு ரொம்ப அப்படியே உடம்பு சிலுத்து போச்சு இந்த காரியங்களை பார்க்கும்போது. அப்போ எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்க பாருங்களேன், ஒருவரை விட்டு கொடுக்காம. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒருவரை விட்டு கொடுக்கிறோமா? பாருங்களேன். அப்போ தேவனோட ஐக்கியமா இருக்கணும், தேவ ஊழியக்காரனோட ஐக்கியமா இருக்கணும், சக விசுவாசிகளோட நமக்கு ஐக்கியமாய், அப்படி ஐக்கியமா இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்வுல வளர்ச்சியை நோக்கி பெரிய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். ஐக்கியத்தின் ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஐக்கியத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு ஐக்கியத்துக்கு மட்டுமே. அது பத்தி பேசணும்னா அது ஒரு தனி ஒரு பைபிள் ஸ்டடியா போகும். இப்போதைக்கு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். அப்போ ஐக்கியமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஐக்கியமா இருக்க வேண்டும். அடுத்து 4வது காரியம், அப்போஸ்தலர் 2:42 பாக்குறோம். அதே வசனத்துல ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபம், ஆதி திருச்சபை ஜெபத்துல உறுதியாக இருந்த திருச்சபை. ஏன்னா ஜெபம் இல்லாமல் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக தரித்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா எடுத்த உடனே, இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஓவர் நைட்டா ஒபாமாங்கிற மாதிரி, ஓவர் நைட்டா ஒபாமாவெல்லாம் ஆக முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணணும், காரியங்களை செய்யணும். தொடர்ந்து கிரியை செய்யும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அப்போஸ்தலர் தீர்மானம் என்ன, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும். ஆதி திருச்சபை பிரச்சனை, போராட்டம், வேதனைகள், விரக்தி, எல்லா எதிர்மறையான காரியங்களும் சரி, அவங்க எடுத்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா மன்றாட்டு ஜெபம். ஜெபத்தை தான், ஜெபமாகிய கேடகத்தை எடுத்தாங்க பாருங்களேன். சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமானது, ஒரு பலத்தை இழுப்புதல் உண்டானது. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போனாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பறத்தாங்க. ஆதி திருச்சபை ஜெபத்துல போராடினாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஜெபிக்கவே போராடுறோம். ஆதி திருச்சபை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர்ல என்ன பண்றாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. எப்ப அப்புறம் பவுல், பேதுரு சிறையில இருந்தப்ப சபையார் முழுஇரவு ஜெபம் பண்றாங்க, மன்றாட்டு ஜெபம் பண்றாங்க, தனிப்பட்ட ஜெபம் பண்றாங்க. அப்போ இப்படிலாம் அவங்க ஜெபத்துல இருந்ததுனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடிந்தது. ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம தேவனோட இருக்கிற ஐக்கியத்துல பலப்படுகிறோம். அப்போ தேவனோட இருக்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல முடியும். நம்முடைய இயேசு பாருங்க, மிகப்பெரிய ஒரு மன்றாட்டு வீரர். ஊழியத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவர் எப்பவுமே ஜெபித்து கொண்டுதான் இருந்தார். அதிகாலையில ஜெபிக்கிறாரு,
படகுல ஜெபிக்கிறாரு, மலையில போய் ஜெபிக்கிறாரு, முழுவதும் இருந்திருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஜெப வீரன் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு முன்னோடி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, தேவ சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோம்? நமக்குன்னு தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்கா? இந்த நேரம் என்னுடைய ஜெப நேரம், இதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல முதல் மணி நேரத்தை அவர் தேவ சமூகத்துல தான் அர்ப்பணித்து காத்திருப்பாராம். ஒரு நாட்டுக்கே ஜனாதிபதி. அப்போ அவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அப்போ நமக்கு நேரம் இல்லை? ஆண்டவர் எல்லாருக்கும் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நாத்திகன் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அந்த நாத்திகன் அந்த 24 மணி நேரத்தை 8 பிரிச்சுக்குவாராம். முதல் 8 மணி நேரத்துல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பாராம். அடுத்த 8 மணி நேரத்துல தன்னுடைய அந்த நாத்திக உபதேசம் அதை பரப்புவாராம். அந்த பணத்தை செலவழித்து, தன்னுடைய உடல் உழைப்பை செலவழித்து, இரவு முழுவதும் மாலை முழுவதும் ஃபுல்லா நடந்து போய் எங்கெங்கெல்லாம் போய் அதை பத்தி பேசணுமோ, பேச வேண்டிய காரியங்களை செய்வாராம். 8 மணி நேரம். அடுத்த 8 மணி நேரம் ஓய்வு எடுப்பாராம். ஒரு நாத்திகன் அவ்வளவு கிரியை செய்யறாரு. அப்படி செயல்படுறாருன்னா, தேவனை அறிந்த நம்ம எப்படி தேவனுக்காக கிரியை செய்யணும், தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஜெபத்துல உறுதியாக இருக்கணும். அப்போதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அடுத்த 5வது காரியம், அப்போஸ்தலர் 4:31 1 கொரிந்தியர் 12:8-10 பாக்குறோம். ஆவியானவரின் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். இந்த ஆவியானவரோட கிரியைகளை குறித்து ஒரு 3 காரியம் நான் சொல்ல போறேன். முதலாவது, ஆவியானவருடைய வழிநடத்துதல், டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழிநடத்துதல். ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட ஆவியானவர் லீட் பண்ணணும் நம்ம வாழ்க்கைய. ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் ஆவியானவர் தெளிவாக பேசுவார். அப்போ ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் ஆவிக்கிற வாழ்க்கையில வளருவதற்கு. அடுத்து, ஆவின் கனிகளால் நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் நம்ம பார்க்கிறோம். ஆவின் கனிகள் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். அடுத்து முக்கியமா ஆவின் வரங்களால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். பவுல் சொல்ற ரோமர் 1:10 நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய சில வரங்களை நான் கொடுக்க வருகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்காக தேவன் கொடுப்பதுதான் ஆவியின் வரங்கள். ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவின் வரங்களை நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சித்து கேட்கணும். பிசாசிட்ட என்ன பண்ணணும்ல, அவன்கிட்ட நம்ம கேட்க தேவையில்லை. அவன் கேட்காம வருவான், கூப்பிடாம வருவான். ஆனா ஆவியாவர் கூப்பிட்டா தான் வருவாரு, கேட்டாதான் தருவாரு. நம்ம வாஞ்சிக்காம ஆவியாவர் ஒருபோதும் திணிக்க மாட்டார். நாவை பிடித்து என்ன பண்ண அந்நிய பாஷை பேசுனா அப்படிலாம் பண்ண மாட்டார். வாஞ்சையை தருவார். நம்ம விசுவாசத்தோட ஜெபித்து நம்ம வரங்களை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஒரு விசுவாசிக்கு குறைந்தபட்சம் 2 வரங்களாவது இருக்குன்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு. அப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்ட நமக்குள்ள ஆண்டவர் சில வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வரங்களை நம்ம அனல் மூட்டி எழுப்பும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய காரியங்களை வளர்ச்சிக்கு நேராக போக முடியும். அப்போ ஆவின் வரங்கள், ஆவின் கனிகளும் ரொம்ப அவசியம். சில பேர் கனிகளை மட்டுமே முக்கியத்துவப்படுத்துவாங்க, வரங்களை விட்டுருவாங்க. சில பேர் வரங்களை மட்டுமே முக்கியத்துவப்படுத்துவாங்க, கனிகளை விட்டுருவாங்க. நமக்கு ஆவின் வரங்களும் வேணும், ஆவின் கனிகளும் வேணும். சில பேர் சொல்லுவாங்களா, அன்பு மட்டுமே போதும், அற்புதம் தேவையில்லை. அன்பும் தேவை, அற்புதங்களும் தேவை. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய போதனை. அப்போ கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஆவின் வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது. அந்நிய பாஷையில ஆவிக்குள்ளாக ஜெபிப்பதுதான் அற்புத மண்டலத்திற்கான ஒரு திறவுகோல். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு திறவுகோல் என்னன்னா, ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில அதிகமாக தேவனோடு நம்ம என்ன பண்ணணும்? உறவாடணும். அப்படி உறவாடும் போது நம்முடைய விசுவாசம் பலப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாக ஸ்திரப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். அடுத்த 6வது காரியம், அப்போஸ்தலர் 17:11 எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த பாக்குறோம், வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம செய்ய வேண்டிய 6வது காரியம் என்ன அப்படின்னா, தேவ வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு அநேகருக்கு சோம்பேறித்தனம். ஆண்டோர் இதை வாசிக்கிறவனும் இதை தியானிக்கிறவரும் இதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு தன் நிருபத்துல 1 பேதுரு 2:3 திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். களங்கமற்ற ஞானப்பால். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு ஃபுட்டு, பலமான ஆகாரம், அப்பம், தேன், மன்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை வந்து உணவுக்கு, நம்முடைய சரீரப்பிரமான உணவு போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்கு உணவு. நம்முடைய உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடையணும், உள்ளான மனுஷன் பலப்படணும்னா, ஏன்னா 2 விதமான மனிதனை குறித்து பவுல் எழுதுறாரு, உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். அப்போ இந்த உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரம் எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை வாசிக்க தியானிக்க கர்த்தருடைய வார்த்தை நம்ம அனல் உள்ளவர்களாய் மாற்றும், அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றும், அறிவுள்ளவர்களாக மாற்றும், அதி சிறந்தவர்களாக மாற்றும், அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக மாற்றும், அப்பழுக்கற்றவர்களாக பரிசுத்தவான்களாக மாற்றும், நம்மை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றும். இது தனி ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும், தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை தன் உள்ள அடக்கி வைத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இது வந்து ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம கையில கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பலருடைய உழைப்பு, பலருடைய தியாகம், பலருடைய ரத்தத்தை சிந்தி இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம ஒருபோதும் அற்புதமா என்னக்கூடாது. ஏன்னா தேவன் இயேசு வார்த்தையா இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையோட நம்ம நேரத்தை செலவிடும் போது நம்ம இயேசுவோட நம்ம நேரத்தை செலவிடுறோம். தேவனுடைய வார்த்தை இது வந்து ஒரு கதை புத்தகம் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த நினைவோடு கூட நம்ம படிக்கும்போது, ஆவியானவர் துணையோட நம்ம வாசிக்கும் போது நமக்குள்ள நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். கற்றுக்கொள்பவன் தான் அடுத்து சிறந்த ஒரு தலைவனாக, சிறந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த நபராக அநேகருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கொள்ளாமல் கை கொள்ள முடியாது, கை கொள்ளாமல் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. கை கொண்டு போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பெரியவனா இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயம் வாஞ்சியா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4:13 பவுல் சொல்றாரு, கார்ப்பு என்பவன் வசத்துல வைக்கப்பட்ட அந்த மேலங்கியும் புஸ்தக சுருள்களையும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு. இதுல பவுலுடைய அந்த கடைசி காலம் சிறைச்சாலை இருக்கிறாரு. அப்ப கூட அவர் பாருங்க அந்த புஸ்தக சுருள் எடுத்துக்கொண்டு வா. அப்போ வாசிக்கிறதுக்கு அலாதி பிரியம். ரீடிங், தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். பிளஸ் ஆவிக்குரிய சிறந்த ஆவிக்குரிய புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். இன்னைக்கு புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சு வருது. நல்ல சிறந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. அதை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி நம்ம வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை, நம்ம பைபிள் வாசிக்கணும். பிளஸ் கூட நல்ல ஒரு சிறந்த ஆவிக்குரிய புத்தகங்கள் நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் உள்ளதாக, வளர்ச்சி நிறைந்ததாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அடுத்து கடைசியா மத்தேயு 28:19-20 அதை பார்க்கிறோம். இயேசுவின் பிரதான கட்டளை நிறைவேற்ற வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம அடையணும் அப்படின்னா இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றும். இன்னைக்கு நம்ம பிரதான கட்டளை நிறைவேற்றுகிறோமா? ஆத்தும ஆதாயம் செய்கிறோமா? யாக்கோபு 5 கடைசி வசனத்துல இருக்கும், தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவி திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடி அவன் என்ன பண்றான், தேவனுடைய திருப்பி ஒரு ஆசீர்வாதமான நபராய் மாற்றுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறோமா? பிரதான கட்டளை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் சொன்ன இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நம்ம செல்கிறோம். ஆத்தும ஆதாயம் பண்ணாத சபை, சுவிசேஷத்தை அறிவிக்காத சபை செத்த சபை. அப்போ செத்த சபையாக அல்ல, உயிருள்ள சபையாக இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்காம நான் பெற்றுக்கொண்ட நன்மையை, என்னுடைய சாட்சியை நான் சொல்லாம இருந்தனாலே சீக்கிரத்துல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக போகாம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றத்திற்கும் ஆவிக்குரிய மரணத்திற்கும் நேராக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம பார்க்கிறவங்கள்ட்ட நம்ம சாட்சியை சொல்லணும்.
இயேசுவை பத்தி நம்ம அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி அறிவித்து கொண்டே வரும்போது, தேவனுடைய நன்மைகளை அறிவிக்கும் போது, அநேகரை பாவத்திட்டு திருப்பும் போது, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் சொல்லி தானியேல் புத்தகத்துல பாக்குறோம். ஆத்தும் ஆதாயத்தை தேவன் விரும்புகிறார். ஒரு பாவை மறந்துடும் போது பரலோகமே சந்தோஷப்படுது. அப்படி பரலோகம் சந்தோஷப்பட்டதுன்னா, பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்துகிற நம்மள கர்த்தர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவார், எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் பாருங்களேன். அப்போ பிரதான கட்டளையை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம இன்னைக்கு ஆத்தும் ஆதாயம் செய்கிறோமா? ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்குள்ள இருக்கா? நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த கடைசி அவர் வெட்டுறதுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த போர் சேவன் வரும்போது அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷமா. அப்படி கேட்கும்போது கடைசியா அந்த போர் சேவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புகளை நடத்தி தான் பவுல் ரத்த சாட்சியா மரித்தாருன்னு சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப பாருங்க, தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். இன்னைக்கு ஆத்துமா எவ்வளவு விளையாடப்பட்டதுன்னா, உலகத்துல ரொம்ப விளையாடப்பட்டது தங்கமும் பிளாட்டினமும் வைரமும் கிடையாது, ஆத்துமா தான். ஏன்னா தேவனும் அந்த ஆத்துமாவை தொடர்ந்து வருகிறார், சாத்தானும் அது தொடர்ந்து வருகிறான்னா அது எவ்வளவு விளையாடப்பட்டிருங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ ஸ்பிரிச்சுவல் குரோத் அது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், பிரதான கட்டளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் போகும்போது நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைவது உறுதி, ஆவிக்குரிய மரணத்துல நம்ம மூழ்குவது உறுதி. அப்போ பிரதான கட்டளை நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக நிறைவேற்றணும். இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுக்கணும், பிரயாசப்படணும். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய 7 காரியங்கள். திரும்ப நம்ம பார்ப்போம். மெய்யான மனம் திரும்புதலும் பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களா இருக்கணும், முதலாவது காரியம். அடுத்த ஆரோக்கியமான அப்போஸ்தல உபதேசத்துல நிலைத்திருக்கணும். 3வது ஐக்கியத்துல நிலைத்திருக்கணும், தேவனோட ஐக்கியம், தேவ ஊழியக்காரனோட ஐக்கியம், சக விசுவாசிகளோடு சரியான ஐக்கியம். அடுத்து 4வது ஜபத்துல உறுதியாக இருக்கணும். 5வது ஆவியாருடைய அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். கனிகளால வரங்களால ஆவியாருடைய வழிநடத்துதலால நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். அடுத்து 6வது தேவ வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கணும். வசனத்தை வாசித்து தியானித்து அதை அபியாசிக்கும் போதுதான் ஆசீர்வாதமானதாக மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நேராக நம்ம போக முடியும். அடுத்த கடைசியா பார்த்தோம், பிரதான கட்டளை நிறைவேற்றணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இந்த 7 காரியங்கள் தொடர்ந்தேச்சையாக நம்ம வாழ்க்கையில நடைபெறும்போது நிச்சயமாக ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில அசாதாரணமானதாக இருக்கும். ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து அநேகரை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்த முடியும். அப்போ கற்றுக்கொள்ளணும், கை கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தலைவர்களுக்கு நான் சொல்லுவேன், 3 வாழ்க்கையில அவசியம்: கற்றுக்கொள்ளுதல், கை கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல். இந்த 3ன்படி நம்ம இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம ஜெபித்து ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய 7 காரியங்களை ஆண்டவரே சூத்திர நாள் நாங்க கற்றுக்கொண்டோம். நீங்க இடைப்பட்டீர். இந்த வார்த்தைகள் ஏதோ வெறுமையாக போகாம எங்க வாழ்க்கையில இன்னுமாய் பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நேராக நாங்க செல்லணும். அதற்கு ஆண்டவரே இருக்க அப்பாற்பட்ட ஜெப ஆவிய அபிஷேகத்தை, வரங்களை, விண்ணப்பத்தின் ஆவிய, கிருபைகளை, தாழ்ந்துகளை, பலனை நீங்க தரணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் 7 காரியங்கள் உங்க வாழ்க்கையில பூரணமாய் கிரியை செய்யணும்னு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பூரண புருஷனாக நாங்கள் மாற ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைக்கான அபிஷேகங்கள், வரங்கள், கிருபைகள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும், பலத்தால் இடைக்கட்டும், பயன்படுத்தும். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.